ஐ எம் டாக்டர் பொன்னண்ணாதுரை. இன்றைக்கி வலைதளங்களில் பார்த்திங்கன்னா நிறைய செக்ஸை பற்றி நிறைய நிறைய வீடியோக்கள் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த செக்ஸ் அப்படிங்கிறது சொன்னால் செக்ஸு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னு சொன்னால் மனசோட உடலோடு தொடர்புடையது தான் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தாம்பத்திய உறவு என்பது மனதோடு தொடர்புடையது, அடுத்து உடலோடு தொடர்புடையது. இதை புரிஞ்சிக்கிறாம சிலவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், இதெல்லாம் ரொம்ப தவறான கான்செப்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமான செக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 நிமிடம் தான் நடக்கும். ஆரோக்கியமானது 5 நிமிடம் தான் நடக்கணும். ஸோ இது நீங்கள் அரை மணி நேரம், 1 மணி நேரம் சொல்கிறீங்களே, ரைட், ஓகே. இது அந்த பார்ட்னர் இருக்காங்களே, அவங்கள எவ்வளோ அவங்க உடல் உறுப்புகள் எவ்வளோ உருவாக்கும். அதனால் நீங்கள் என்ன இந்த தாம்பத்திய உறவு என்ன மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதல்ல மனசும் ஒன்றா சேரணும். ஓகேயா, மனசு ஒன்றா சேரணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறப்ப அந்த அன்பு இருக்குல்லையா, அந்த அன்பு மிகையாக ஆகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நம்முடைய தாம்பத்திய உணர்வு வரும். அப்புறம் உறவு கொள்ளலாம். ஸோ இது இல்லாமல் செயற்கையாக சிலதை எடுத்துக்கிறது, செயற்கையாக செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதில் நம்ம என்ன சொல்கிறதுனாக்கா, இது விழிப்புணர்வு என்பதனால நான் சொல்கிறேன். நம்ம அவங்க செக்ஸு பார்ட்னரோட நம்முடைய மனைவியோட வச்சுக்கிறப்ப பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்கள திருப்திப்படுத்துவதற்கு அதெல்லாம் உடல் ரீதியாக பண்ணணும். உடல் ரீதியாக மீன்ஸ்னால் அவங்கள எங்கெங்கே தழுவணும்னு ஒன்று இருக்குது. நேரடியாக நம்முடைய ஆண்கள் செய்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே இவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறன்ட்டு உடனே களத்தில் இறங்கிடுறாங்க. அது தப்பு. உடல் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து டாப் டு பாட்டம் அவங்கள கொஞ்சிறது, அவங்க அழகை வர்ணிப்பது, இது மாதிரியான பண்ணுறப்ப வருடல்கள் இதெல்லாம் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு என்னாகும், கிளைமேக்ஸ், அதாவது உந்துதல் வரும். உந்துதல் வருவதற்கு முன்னேக்கே செக்ஸ் வச்சுட்டா அது அந்த செக்ஸ் நல்ல செக்ஸாக கருத முடியாது, நல்ல தாம்பத்தியமாக கருத முடியாது. என்னைக்கு எப்போ பெண்களுக்கு அந்த உணர்வு வருமோ அந்த உணர்வு வரையில் தான் நீங்கள் உடல் ரீதியான உள்ள தாம்பத்திய உறவுகளை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் அவங்களுக்கு கட்டி தழுவுதல், முத்தமிடுதல், அவங்களை பாராட்டுதல், அவங்க செயல்களை பாராட்டுதல், அவங்களை அழகை பாராட்டுதல், இதெல்லாம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிட்டு வர்றப்ப அவங்களுக்கு உங்கள் மேலே விருப்பம் ஏற்பட்டு அந்த சமயத்தில் என்ன சொன்னால் அவங்க ரெடி ஆயிடுவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் செக்ஸ் வச்சுட்டிங்கன்னா 5 நிமிஷம், 6 நிமிஷம், 7 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அரை மணி நேரம், 1 மணி நேரம், இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவங்க உடல் முக்கியம், அவங்க மனசு முக்கியம். ஆகையினால் இந்த ஆரோக்கியமான தாம்பத்திய உறவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்கள மனதளவில் நீங்கள் கவர்ந்திருக்க வேண்டும். இதில் அழகுங்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. அழகுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பார்வைக்கு தான் அவங்க அழகு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணவனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபை பார்த்தா அவங்க அழகாக இருக்கும், ஓகேவா? அதனால் அழகு என்பது பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணம் தான். அதனால் நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசியுங்க, அவங்கள அன்பான வார்த்தைகளை சொல்லுங்கள், அவங்கள அவங்களுடைய நல்ல விஷயங்களை திருப்பி சொல்லுங்கள். அவங்க எவ்வளவு நல்லா அவங்களை சமைச்சு கொடுக்குறாங்க, எப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க, எப்படி குடும்பத்தை ஏற்பாங்க, அவங்கள பாராட்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தாங்க உங்களுக்கு, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க வர்றீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு குடும்ப தலைவிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கும், எவ்வளவு காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதை ஒவ்வொன்றும் பாராட்டுங்க. அவங்க கொடுக்குற உணவுகள் நீங்கள் பாராட்டுங்க, நல்லா சமைச்சாக்க அந்த சமையலை பாராட்டுங்க. இது மாதிரி அவங்கள பாராட்டி நீங்கள் அவங்கள மனரீதியில் தயார்படுத்தி அப்போ நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் அது நல்ல ஆரோக்கியமான தாம்பத்திய உறவாக கருதப்படும். இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பிப்படுவாங்க. அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திடுங்க. இதனால் நீங்கள் சில காணொலியை பார்த்துட்டு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது இயற்கைக்கு புறம்பானது, இயற்கை விதிமீறல்கள். இயற்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதனால் இயற்கை விதிமீறல்களை தவிர்த்து நீங்கள் இயற்கையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வதற்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய உணவு முறை மிக முக்கியமானது. இந்த உணவு முறை தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நீங்கள் பட்டினியாக இருந்துக்கிட்டு பசியோடு போய்ட்டு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திருப்தி இருக்காது, அவங்களுக்கு பார்ட்னருக்கு திருப்தி இருக்காது. ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள்
கொழுப்பு சத்து மிகையாக உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் வந்து கொழுப்புன்னு சிலவங்க பயப்படுவாங்க. கொழுப்பு சாப்பிடுவதனால் கொழுப்பு உருவாவது கிடையாது. இங்கே பாருங்கள், எந்த ஆட்டுக்குட்டி கொழுப்பு சாப்பிட்டுச்சு? அது குளோரோஃபில் தானே சாப்பிடுது, அது கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடுது, அதுக்கு எப்படி கொழுப்பு வந்துச்சு? அப்போ வந்து கொழுப்பு சாப்பிடுவதனால கொழுப்பு வருவது கிடையாது. அப்போ கொழுப்பு சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது நீங்கள் தாம்பத்திய உறவில் நல்லா ஈடுபடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துருங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துருங்க. இதில் ஃப்ரூட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கலாம், அடுத்து கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் எடுத்துக்கிறங்க. வேறு பழங்கள் கூட வேண்டியதில்லை, இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. அடுத்து வந்து இந்த தாம்பத்திய உறவில் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். ஹைஜீனிக்னு சொன்னால் எப்படி சொல்ல, சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்க வேண்டும். இப்போ வந்து ஒருத்தர் கடுமையான வேலை செஞ்சுட்டு வந்துட்டு நைட்டில் வந்து குளிக்காமல் படுக்க ஆரம்பிச்சுங்களேன், அப்போ வந்து அப்புறமேல ஸ்மெல் வரும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்ட்னருக்கு வந்து அருவருப்பு வரும். அப்போ நீங்கள் வந்து மிக சுத்தமாக உடலை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வச்சுக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்களும் அந்த பார்ட்னரும் ஃபீமேல் பார்ட்னரும் இல்லையா, அதாவது பெண்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரமான ஆடைகளை, உள்ளாடைகள் வந்து தளர்ந்த ஆடைகளை வந்து பயன்படுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த லேகியம் சாப்பிட்றேன், அதை சிட்டுக்குருவி லேகியம், அந்த லேகியம் இந்த லேகியம் சாப்பிட்றது, ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன், இதெல்லாம் கூடவே கூடாதுங்க. இயற்கையாக இருக்க வேண்டும். தாம்பத்தியம் என்பது இயற்கையோடு ஒன்றியதாக இருக்க வேண்டும். நீங்கள் செயற்கையாக இதை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இது கிடைக்கல, இப்போ ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியலை, அந்த ஸ்ப்ரே கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி சிக்கல் வரும் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸு, ஆன்மீக குறைவின் பற்றி முத்தப்படுது. உங்களுக்கு சைக்காலஜியில் என்ன ஆயிரும்? ஐயோ நம்மளால் வந்து இது செய்ய முடியலையே அப்படிங்கிற என்ன வந்து அது இம்பார்ட்டன்ஸே ஆகிடுது. அதனால் செயற்கையாக எதையுமே நீங்கள் எடுத்துடக்கூடாது, இயற்கையாக இருக்கணும். இயற்கையாக சத்துணவு சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த லேகியெல்லாம் வந்து எல்லாம் தவிர்த்துருங்க. எல்லா விட்டமின்ஸும், மினரல்ஸும், உணவு சத்துக்களும், உயிர் சத்துக்களும் நம்மளுடைய காய்கறியில் இருக்குது, பழங்கள் இருக்குது. அதை இயற்கையோடு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான மனசும் உடலும் கிடைக்கும். அப்போ தாம்பத்தியம் மிக எளிமையாக நீங்கள் வந்து அதை நிறைவு செய்யலாம். ஸோ அது மாதிரி பண்ணிக்கிறேங்க. இதுதான் நல்லது. இயற்கையோடு இருப்பது தான் நல்லது. இயற்கை விதிமுறைகளே நோயை உருவாக்கும். அப்போ இந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசு சார்ந்தது, அது உடல் சார்ந்தது கிடையாது. ஆண்மை குருதிங்கிறது உடல் சார்ந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதல்ல இவங்க வந்து சாப்பிடாமல் இருந்துட்டு அன்கேஜ் இருந்து குளிக்காமல் இருந்து ஒரு தாம்பத்திய உறவுக்கு ஈடுபட போகிறாரு. அப்போ வந்து அந்த பார்ட்னருக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காது. அப்போ வந்து அவங்க வந்து சரியாக செயல்பட மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவருக்கு வந்து என்ன ஆயிரும், அந்த உற்சாகம் வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த உற்சாகம் குறைவது என்பது என்ன? அதுதான் இம்பார்ட்டன்ஸி, ஆண்மை குறைவு. இதே மனசில் நம்மளுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு மனசளவில் போட்டு இது பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆண்மை குறைவு, இம்பார்ட்டன்ஸுங்கிற எஸ்டீமுக்கு போயிடுவாங்க. அதனால் அதை தவிர்த்து விட வேண்டும். இயற்கை விதிமீறல்களே நோய்கள். இயற்கையோடு நீங்கள் தாம்பத்திய உறவை மேற்கொண்டுள்ள பொழுது நல்லதாக இருக்கும். தாம்பத்திய உறவு வந்து 2 பேர் விஷயம், ஒருத்தர் விஷயம் இல்லைங்க. அதனால் அவங்களையும் பார்த்துக்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.